கடந்த அதிமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. 2000 கோடி ரூபாய் சாலை ஒப்பந்த பணிகளை விதிகளை மீறி பெற்று அரசுக்கு 20 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இபிஎஸ்ஸின் நெருங்கிய நண்பர்கள் தொடர்பான நிறுவனங்கள் மற்றும் எஸ்பி வேலுமணி தொடர்பான நிறுவனம் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. 2000 கோடி சாலை ஒப்பந்த பணிகளை விதிகளை மீறி பெற்றுள்ளதாக அந்த வழக்கு பதிவில் கூறப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2000 கோடி சாலை ஒப்பந்த பணிகளை விதிகளை மீறி பெற்று அரசுக்கு 20 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக 2000 கோடி ரூபாய் சாலை ஒப்பந்த பணிகள் பெறப்பட்டதில் விதிகளை மீறி பெற்று அரசுக்கு 20 கோடி ரூபாய் அளவில் இழப்பீடு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு முதல் தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கையில் சாலை மேம்பாடு மற்றும் பராமரிப்பு திட்டங்கள் குறித்தும் அதே போல கோவை ஆத்துப்பாலம் மற்றும் உக்கடம் மேம்பால கட்டுமான திட்டம் குறித்தும் விரிவான ஒரு விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்தினார்கள். இந்த விசாரணையில் ஆர்ஆர் இன்ஃப்ரா நிறுவனம் 208 கிலோமீட்டர் சாலை பணிகளுக்கு ரூ. 655 கோடி டெண்டரும், அதே போல ஜேஎஸ்வி இன்ஃப்ரா 253 கிலோமீட்டர் சாலை பணிகளுக்கு 493 கோடி ரூபாய் டெண்டரும், அதே போல கேசிபி இன்ஜினியர் தஞ்சாவூர் மாவட்ட பணிகளுக்கு 680 கோடி ரூபாய் டெண்டரும், அதே போல எஸ்பிகே அண்ட் கோ சிவகங்கை மாவட்ட சாலை பணிகளுக்கு 715 கோடி டெண்டரும் ஆகிய டெண்டர் விவகாரங்களில் இந்த நிறுவனங்கள் முறைகேடில் ஈடுபட்டு இருப்பதை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனை முதல் தகவல் அறிக்கையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஓய்வு பெற்ற செயற்பொறியாளர் ஜெகதீசன் மற்றும் எஸ்பிகே அண்ட் கோ நிறுவனம் மற்றும் ஆர்ஆர் இன்ஃப்ரா நிறுவனம் ஆகியவற்றின் மீது, அதே போல கேசிபி இன்ஜினியர்ஸ் நிறுவனம், அதே போல ஜேஎஸ்பி நிறுவனம் ஆகியவற்றின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரிடம் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான உரிய அனுமதி என்பது நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து கிடைக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் இந்த ஊழலில் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தனது முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.